நீட் தேர்வை ரத்து செய்யணும்ட்டு நாடு முழுவதும் எல்லா மாநில முதல்வர் குரல் கொடுக்குறாங்க. தமிழக அரசு அனைத்து கட்சியும் ஒரு தீர்மானம் தமாக நிலைப்பாடு. பொதுவாக நீட் தேர்வு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்களை பார்த்தால் ஏழை எளிய நடுத்தர மாணவர்கள் அதிக அளவிலே அதில் வெல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்துடைய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்களாக இருந்தாலும் சரி, நகரப்புற மாணவர்களாக இருந்தாலும் சரி, வசதியானவர்கள் வசதி இல்லை என்றாலும் கூட இதை கஷ்டப்பட்டு படித்து பிற மாநிலங்களுடைய மாணவர்களுக்கு சவாலாக இருக்கின்ற நிலையை நாம் பத்திரிகையில் உண்மையாகவே பார்க்கிறோம். நீட் தேர்வு கூடாது, அதை நாங்கள் நிறுத்தி காண்பிப்போம் என்று கண்மூடித்தனமாக சொன்னதனுடைய விளைவு இங்கே அரசின் சார்பிலே நடக்கின்ற கோச்சிங் சென்டர் தரமாக இல்லாமல் இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. மற்ற மாநிலங்களிலே எப்படி அரசுகள் அதனை முறைப்படுத்துகிறார்களோ அதுபோல இதுவும் முறைப்படுத்தணும். அதை தாண்டி நீட் தேர்வில் சரி தவறுகள் இருப்பதை சரி செய்ய வேண்டியது அரசுகளுடைய கடமை, கல்வித்துறையினுடைய கடமை. அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. இந்த கல்வியிலே அரசியலை புகுத்தக்கூடாது. அதனை தாண்டி ஆக்கப்பூர்வமான முறையிலே மத்திய மாநில அரசுகள், கல்வித்துறை தலைவர்கள் இதில் ஈடுபாடோடு ஆலோசனை நடத்தி உண்மை நிலைக்கேற்றவாறு மாணவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தினுடைய கல்வி நிலை, நீட்டினுடைய நிலை திமுக மாணவர்களையும் அதே போல பெற்றோர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கிறது அரசியல் லாபத்திற்காக. நீட் என்ற வார்த்தை இனி பாத்தீங்கன்னா இந்தியாவிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? சொல்றேன் சார், ஒவ்வொரு கட்சிக்கும் இதுல நான் தான் சொல்றேன் சார், ஒவ்வொரு கட்சிக்கும் இதில் சரி தவறு இருக்கிறதிலே தமாகவுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை முறைப்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமை. கண்மூடித்தனமாக தேர்தலிலே வாக்குக்காக வாக்குறுதியை கொடுத்து மேலும் மேலும் கிளாஸ் ரூமுக்கு போய் மாணவர்கள் வெளியில் எழுப்பிட்டு வந்து கையெழுத்து வாங்கி தொந்தரவு கொடுத்து கம்பல் பண்ணி இதை நிறுத்த வைக்கணும்னு அரசியலுக்காக செய்கிறது தப்பு. தாவாக தலைவர் பாத்தீங்கன்னா நேற்று விருது வழங்கும் நிகழ்ச்சி, மாணவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுன்னு குறிப்பிட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க மத்திய அரசுன்னு சொன்னாலும் சரி, அரசியல் காரணங்களுக்காகவோ இல்ல அவர்கள் சரி என்று நினைத்து புதிய வார்த்தையை ஒன்றியம் என்று கூறினாலும் சரி, மத்திய அரசு தன்னுடைய ஆக்கப்பூர்வமான பணியை மக்களுக்காக 5 ஆண்டுகள் செலுத்த இருக்கிறது. நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மத்திய அரசு இந்தியாவை வல்லரசாக மாற்றப் போகிறது. நீட் தேர்வு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும் ராகுல் காந்தி கோரிக்கை வச்சார். ஆனால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுது. அவர் திடீர்னு திமுகவுடைய ஊதுகோலாக மாறி இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.